Hello everyone, welcome back to English Buddy Talks in Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் present continuous tense in Tamil. நம்ம present continuous tense பார்க்கிறதுக்கு முன்னாடி tenses அப்படிங்கறத நம்ம ஒரு சின்ன introduction பார்க்கலாம். இப்போ tense அப்படின்னா என்னன்னா ஒரு time of action, ஒரு sentenceல ஒரு டைமை குறிக்கக்கூடிய action word. Action word கிராமர்ல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா verb அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வினைச்சொல். அந்த வினைச்சொல் டைமுக்கு தக்கன மாறுமா? அப்போ டைமுக்கு தக்கன என்ன? நிகழ்காலம் present tense, இறந்த காலம் past tense, future tense எதிர்காலம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும்போது நான் ஒரு சென்டென்ஸை நான் நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் நான் மாறும்போது அப்போ அங்க டைம் மாறுது இல்லையா? அந்த டைம் மாறும்போது அந்த ஆக்ஷன் வேர்டோடைய ஸ்பெல்லிங்கும் மாறும். ஆக்ஷன் வேர்டோட ஸ்பெல்லிங் என்ன? வெர்போட ஸ்பெல்லிங்கும் மாறும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் present tense நான் நிகழ்காலத்துல சொல்லும் போது walkன்னு சொல்லுவேன். இறந்த காலத்துல சொல்லும் போது walked. அந்த சென்டென்ஸ் அந்த வெர்போட ஸ்பெல்லிங் மாறுது. ஓகேவா? எதிர்காலத்துல சொல்லும் போது will walk. அப்போ இங்கேயும் நம்ம என்ன பண்றோம்? will walkன்னு சொல்லிட்டு அதோட ஸ்பெல்லிங்க்கு இன்னொரு டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் கொடுக்குறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, நான் நிகழ்காலத்துல ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அப்ப present tenseனா என்ன? அதாவது எப்பவுமே ஃபிக்ஸ்டா டெய்லி நடக்கக்கூடிய ஒரு ஆக்ஷன். அப்ப டெய்லி நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு நடந்து போறேன். அப்ப நான் அதை எப்படி சொல்லணும்? we walk to the school daily அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல இந்த வெர்புங்கிறது என்னது? walk. அப்போ அதனோட டைம் என்ன? நிகழ்காலத்துல நடக்குது. நிகழ்காலத்துல நடக்குதுன்னு எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? டெய்லி, தினமும் அப்படிங்கிறதுனால நான் we walk to the school daily அப்படிங்கிறேன். பட் இதே நான் இறந்த காலத்துல சொல்றேன் we walk to the school yesterday. அப்போ இந்த இடத்துல டைம் என்னது? yesterday, நேத்து நான் ஸ்கூலுக்கு நடந்து போனேன்னு சொல்லும் போது அந்த ஆக்ஷன், இந்த இடத்துல அந்த ஆக்ஷன்னா எது? வெர்பு. அந்த இடத்துல எது வெர்பு? இங்க walkedங்கிற வேர்டு தான் டெய்லி. அப்போ நான் we walk to the schoolன்னு சொல்லக்கூடாது. ஓகே, இந்த ed இல்லாம நான் சொன்னேன்னா இங்க சென்டென்ஸ் தப்பாயிடும். அப்ப என்ன சொல்லணும்? we walked to the school yesterday அப்படின்னு சொல்லணும். அப்ப நேத்துன்னு சொல்லும் போது இங்க ஸ்பெல்லிங்கும் மாறுது. அப்போ அந்த டென்சஸ் உடைய டைம் ஆஃப் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகுது இல்லையா? சோ அதை தான் நம்ம டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டைம் ஆஃப் ஆக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது டென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப டென்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த present, past, futureங்கிறது 3 general types. பட் இந்த 3 டைப்ஸுக்கு கீழே நம்மளுக்கு 4 டைப்ஸ் வரும். என்னன்னா இந்த சிம்பிள் present tenseங்கிறதா ஃபர்ஸ்ட் டைப். இந்த ஃபர்ஸ்ட் நான் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா? we walk to the school daily. ஸோ இது ஆல்ரெடி இந்த சிம்பிள் present tense ஃபுல் வீடியோ இருக்கு. அதை நான் உங்களுக்கு கீழே காமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் தான் செகண்ட் டைப் தான் என்னது? present continuous tense, present perfect, present perfect continuous tense. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா இந்த present tenseலயே அதுக்கு கீழே உள்ள டைப் 2 present continuous tense பார்க்க போறோம். இதோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ present continuous tenseனா என்ன? present continuous tense talks about action. actionனா என்னன்னு சொன்னேன்? verb. அதாவது ஒரு ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் அல்லது ஈவன் ஒரு நிகழ்ச்சி that are already going on while we speak about them. ஸோ ஒரு ஆக்ஷனோ இல்ல ஒரு நிகழ்ச்சியோ இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, நான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆரம்பிச்சு கொஞ்ச நேரம் இருக்கும், இப்ப நடந்துகிட்டு இருக்கு. பட் அது டெம்பரரி தான். ஓகே, பட் இட் இஸ் ஒன்லி டெம்பரரி. டெம்பரரினா இப்போதைக்கு நடக்குது. இப்போ நீங்க என்னோட லெசனை நீங்க லிசன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு half an hour லிசன் பண்றீங்க, இல்ல 10 நிமிஷம் லிசன் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகிரும்? நீங்க வேற ஏதாவது வேலையை பார்க்க போயிருவீங்க இல்லையா? சோ அப்போ இப்போதைக்கு இது நடக்குது, பட் இது டெம்பரரி தான். இதுக்கப்புறம் நான் வேற வேலை பார்க்க போயிருவேன். நாளைக்கு நேரம் இதே வேலையை நான் பண்ணுவேனா? கிடையாது. நாளைக்கு நேரம் நான் வேற வேலை பண்ணுவேன். அப்போ இப்போதைக்கு தற்செயலா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம்னா இங்கிலீஷ்ல present continuous tense சொல்லுவோம். சோ அப்ப நான் தற்போதைக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசும்போது அந்த வெர்பு டென்ஸ்னா என்னன்னு சொன்னா அந்த வெர்பையும் நம்ம வெர்போட ஸ்பெல்லிங்கையும் அதுக்கு தக்கன நம்ம மாத்தணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இப்போ நீ என்ன செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன். அப்ப நான் என்ன கேக்குறேன்? இப்போதைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க? இப்ப தற்காலிகமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன் இப்போ நான் வாசிச்சுட்டு இருக்கேன். அப்ப நான் இப்ப வாசிச்சுட்டு இருக்கேன், ஒரு half an hourக்கு அப்புறம் நான் சாப்பிட போகலாம், வெளியே போகலாம், இந்த மாதிரி நடக்கலாம். அப்போ நான் என்னுடைய கேள்வி எதுல இருக்கு? வாட் ஆர் யூ டூயிங் நவ்? இப்போ நீ என்ன செஞ்சுட்டு இருக்க? நவ்
என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ என்னுடைய கேள்வி வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல இருக்கு. ஸோ இது ஒரு டெம்பரரி ஆக்ஷன். டெம்பரரி ஆக்ஷன்னா தற்காலிகமா நான் வந்து நடக்கக்கூடிய ஆக்ஷன். இது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுமான்னு எனக்கே தெரியாது. நம்ம வந்து வேற வேலையை பார்த்துட்டு போயிடுவோம். அப்போ அதுக்கு பதில் என்ன சொல்லணும்? ஐ எம் ரீடிங் நவ். நான் இப்போ ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இப்போதைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய தற்காலிக ஒரு வினை. அதாவது எந்த இடத்துல எது வினை? வாசிக்கிறது தான் வினை. ரீடிங் அப்படிங்கிறது தான் வினை சொல். அது நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இப்போ இந்த present continuous tense உடைய ரூல்ஸ்னா என்னன்னா அந்த சென்டென்ஸை எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னேன்னா அந்த வினையை யாரு செய்ய போறா? அப்போ ஐ அப்படின்னா நான் ஆம் சொல்லணும். அடுத்தது வெர்ப். அது அந்த வெர்பை தான் நம்ம வந்து இந்த குக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வெர்ப். குக்னா என்ன? சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஐன்னு சொல்லும் போது ஆம் போடணும். வெர்ப் குக் அப்படிங்கிற வெர்போட நான் என்ன குக்குங்கிற வேர்டை எடுத்துக்கிட்டேன்னா கண்டினியூஸ் டென்ஸுக்கு வரும்போது அதோட ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். நவ் இப்போ. ஸோ கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கும் போது நான் எப்படி தெரிஞ்சுக்கிடுவேன்? நவ் அப்படிங்கிற வேர்டு தான் கண்டினியூஸ் டென்ஸை குறிக்கக்கூடிய வேர்டு. அப்போ நான் நவ்னு சொல்லும் போது என்னுடைய சென்டென்ஸ் வாக்கியம் இப்படி தான் இருக்கணும். ஐ ஆம் குக்கிங். ஐ ஆம் குக்கிங். இதே ஹீ ஷீ இட் அப்படின்னா ஹீனா அவன், ஷீ அவள், இட் அது அப்படின்னு சொல்லும் போது இஸ் வரணும். சிங்குலர். ஏன்னா இது வந்து சிங்குலர். ஒருமைக்கு இஸ் வரணும். இதே ப்ளூரல் பன்மை தே, வி, யூ இந்த மாதிரி பன்மைக்கு நம்ம சொல்லும் பொழுது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஆர் யூஸ் பண்ணணும். அடுத்தது குக்கிங். மெயின் வெர்பு ஸ்பெல்லிங் அதே மாதிரி தான் வரும். ஸோ இந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு இல்லையா, அதுதான் நம்மளுடைய சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்னா அந்த வினையை யாரு செய்யறாங்கிறத பொறுத்து ஐ இங்க வரும்போது ஆம், ஹி ஷி இட்டுக்கு இஸ், தே வி யூக்கு ஆர்னு சொல்லிட்டு இது மாறும். ஆனா மெயின் வெர்பு என்ன இருக்கும்? அப்படியே இருக்கும். அதோட நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். அட்வர்ப்னா என்னன்னா இதை வச்சு தான் நான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு நான் வந்து அந்த சென்டென்ஸ் அமைக்கணும், இல்லை ஐடென்டிஃபையும் பண்ணுவேன். அப்ப நவ் இப்போ சமைச்சிட்டு இருக்கேன். நவ்ங்கிறதுக்கு பதிலாக அட் திஸ் மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற வேர்டு மாற்றி அமைச்சுக்கலாம். பட் அதே மீனிங் தான். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு வேர்டு என்ன? கரண்ட்லி. வி ஆர் குக்கிங் கரண்ட்லி. கரண்ட்லினாலும் நவ் தான். ஸோ இதில் நமக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கணும். அப்போ ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் உடைய சென்டென்ஸ் அமைக்கக்கூடிய விதம் இதுதான். முதல்ல சப்ஜெக்ட், அடுத்தது ஹெல்பிங் வேர்ப், மெயின் வேர்பு, ஒரு அட்வர்ப். ஸோ சப்ஜெக்டை பொறுத்து தான் நான் என்னுடைய ஹெல்பிங் வேர்ப், அதாவது சிங்குலர் ஒருமைனா ஒருமைக்குண்டான வெர்பு, ப்ளூரல் பன்மைனா பன்மைக்குண்டான வெர்பை எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் உடைய ரூல். இப்போ இதை நம்ம டீட்டெயிலா லேர்ன் பண்ண போறோம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை. இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ அவ அழுதுகிட்டு இருக்கா. அப்போ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? அவ என்னாச்சு அவளுக்கு? அவ வந்து அழுதுகிட்டு இருக்கா. அப்ப அதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணணும்? அவளுங்கிறதுக்கு நம்ம என்ன எடுக்கணும்? ஷீ. அப்போ ஷீ, அதுக்கு உண்டான வெர்பு என்ன? ஒருமைக்கு இஸ். அழுது அப்படிங்கிறதுக்கு, அலறது அப்படிங்கிறதுக்கு கிரை. அந்த கிரையோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஐஎன்ஜி ஆட் பண்ணலாம் இல்லையா? ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டு அடுத்தது நவ் அப்படின்னு நாம் போடலாம், இல்ல அட் திஸ் மூமெண்ட் அப்படியும் போடலாம், கரண்ட்லின்னு போடலாம். இப்போ இதே சென்டென்ஸை நான் எப்படி எழுதலாம்னா நவ் ஷீ இஸ் கிரைங் போடலாம். அதாவது இப்பொழுது அவ அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது நவ்வை வந்து முன்னாடி கொண்டு வரலாம். பட் என்னன்னா அதுக்கு அடுத்து இந்த கொமா நம்ம மறக்காம போட்டுறணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சாதாரண வாக்கியம்னு சொல்லுவோம், அல்லது நேர்மறை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் சொல்லுவோம். அப்போ இந்த டென்ஸை நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை 3 விதமா எழுதலாம். பாசிட்டிவ் சென்டென்ஸ், நேர்மறை வாக்கியம் அப்படி எழுதலாம். நெகட்டிவ் அதாவது எதிர்மறை வாக்கியம், வினா வாக்கியம். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின். நெகட்டிவ் கொஸ்டின் கூட இருக்கு, அது ரொம்ப அட்வான்ஸ் லெவல். நம்ம வந்து ரொம்ப பேசிக்கானதே நம்ம பார்க்கலாம். ஓகே. அடுத்தது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸை எழுதுறது. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன? எதிர்மறை வாக்கியம். இப்போ நான் வந்து ஒரு வார்த்தை சொல்றேன். என்ன அப்படின்னா நாங்க இப்போ படிக்கல. இப்போ நாங்க வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? படிக்கலையா? இப்போ நாங்க படிக்கல. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்ன நடக்கல? இந்த டெம்பரரி ஆக்ஷன், இந்த தற்காலிகமா என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்போ நான் படிக்கல. அப்ப நாங்கள் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன வார்த்தை எடுக்கணும்? we. அப்போ weக்கு எது வந்து வெர்பு? ஆர். we are.
இல்லை அப்படிங்கிறதுக்கு நம்ம பக்கத்திலேயே நாட் இங்கேயே போட்டணும். ஆருக்கு அடுத்ததே நம்ம நாட் போட்டணும். அப்போ we are not படிக்கிறதுக்கு என்னது ஸ்டடி. இந்த ஸ்டடியோட என்ன பண்ணணும் ing. we are not studying now. இப்போ நாங்க படிக்கவில்லை. அப்போ இது வந்து என்னது ஒரு நெகட்டிவ் வாக்கியம் அமைக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. இதுதான் சென்டென்ஸ் பேட்டர்ன். இந்த மாதிரி தான் நம்ம சென்டென்ஸ் அமைக்கணும். இப்போ தேர்ட் டைப் என்ன கொஸ்டின் சென்டென்ஸ் சொல்லலாம், இன்டராகேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லலாம். அதாவது வினா வாக்கியம். இப்போ வினா வாக்கியத்தோட சென்டென்ஸ் ரூல் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், மேல பாருங்க. வினா வாக்கியம் எழுதும் போது என்னன்னா இந்த ஹெல்பிங் வெர்ப் இருக்கு இல்லையா, அதாவது துணை வினைச்சொல், அது ஃபர்ஸ்ட் வந்துடணும். am, I, is, he, verb ing, are, they, you, we, verb plus ing போட்டு நம்ம எந்த adverb போடணுமோ அதை போட்டுக்கணும். இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இப்போ அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்கும். இப்போ அவங்க பேசிட்டு இருக்காங்களா, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன வரணும், அவங்க அப்படின்னு சொல்றோம். அவர்கள் அப்படிங்கிறதுக்கு என்னது they. பட் அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின் சென்டென்ஸ்ங்கிறதுனால ஆர் தான் முதல்ல வரணும். அப்போ ஆர் தே என்னது பேசிக்கிட்டு இருக்காங்களா, தேக்கு அடுத்தது என்னது ஸ்பீக், பேசுறதுக்கு ஸ்பீக். அப்போ ஸ்பீக்கோட வெர்போட என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கணும். ஸ்பீக்கிங் நவ். நம்ம வந்து எப்படி எழுதலாம், நவ் கொமா ஆர் தே ஸ்பீக்கிங் கொஸ்டின் மார்க். நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கை மறந்துடக்கூடாது, கொஸ்டின் மார்க்கை மறந்துடாதீங்க. அப்போ கரெக்டாக நீங்கள் இந்த சென்டென்ஸ் பேட்டர்ன் நீங்கள் ஃபாலோ பண்ணாவே இந்த கிராமர் ஃபர்ஸ்ட் பிகினிங்ல வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். பேச 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 நமக்கு அப்படியே என்ன ஆயிரும், பழகிரும். இதே மாதிரி நிறைய ஒரு வேர்பு நான் உங்களுக்கு வந்து லாஸ்ட்ல வந்து சில வேர்பு கொடுப்பேன். நீங்களே வந்து என்ன பண்ணாங்க அந்த வேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஒவ்வொரு கொஸ்டின் பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டினுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, இப்போ இது உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட். இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன், வெறும் ரூல்ஸை மட்டும் போட்டிருக்கேனே தவிர அந்த எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன். பட் 3 சென்டென்ஸ் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ்க்கும் கொஸ்டின் பாசிட்டிவ் நெகட்டிவ்க்கு உண்டான ரூல்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். இதை யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸை நீங்க இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும். இப்போ நீ காத்து கொண்டிருக்கிறாயாங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம், காத்து கொண்டிருக்கிறதுனா என்ன, வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறாயா, இது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ், வெயிட் பண்ணிட்டு இருக்கியா. அப்போ இங்க கொஸ்டின் சென்டென்ஸ் இருக்கு, ஹெல்பிங் வெர்ப் நீ அப்படிங்கிறது யூ, அதுதான் சப்ஜெக்ட். அப்போ அதுக்குண்டான ஹெல்பிங் வெர்ப் என்ன, எஸ் ஆர். அப்போ சப்ஜெக்ட் எது, நீ, நீக்கு யூ. வெயிட் பண்றது அப்படிங்கிறதுக்கு அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணோம்னா வெயிட்டிங். அடுத்தது இப்பொழுது நவ், கொஸ்டின் மார்க் போட்டுறணும். ஸோ இந்த சென்டென்ஸை நான் வந்து நேர்மறை வாக்கியமா எழுதணும்னா என்ன, அதாவது நீ காத்து கொண்டிருக்கிறாய். அப்போ நீ அப்படிங்கிறதுக்கு நீ காத்து கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிறதுக்கு நான் என்ன எழுதுவேன், ஃபர்ஸ்ட் என்னது சப்ஜெக்ட் என்ன இங்க, அதாவது நேர்மறை வாக்கியம். அப்ப சப்ஜெக்ட் என்ன இங்க, நீ, அதாவது யூ. ஹெல்பிங் வெர்ப் என்ன, இதுக்கு உண்டான ஹெல்பிங் வெர்ப் ஆர். காத்து கொண்டிருக்கிறாய் வெயிட்டிங், யூ ஆர் வெயிட்டிங், இப்பொழுது காத்து கொண்டிருக்கிறாய், நவ், ஃபுல் ஸ்டாப். ஓகே, ஃபுல் ஸ்டாப் போட்டணும். அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், நீ காத்து கொண்டிருக்கவில்லை. அப்போ நீ அப்படிங்கிறதுக்கு என்னது யூ. இல்லை, அதாவது ஹெல்பிங் வெர்ப் ஆரோடைய நாட், ஆரோட நாட் சேர்த்து வந்துடணும். ஆருக்கு பக்கத்துல தான் நம்ம நாட் போடணும், அதாவது ஹெல்பிங் வெர்புக்கு அடுத்து நாட் வரணும். அப்போ யூ ஆர் நாட், காத்து கொண்டிருக்கவில்லை, வெயிட்டிங், நாட், யூ ஆர் நாட் வெயிட்டிங். இல்லை, இப்பொழுது இல்லை, அப்போ நவ், இப்பொழுதுங்கிறது நவ், ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். ஸோ இது கரெக்டா அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வந்து புரிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஒன் மோர் டெஸ்ட். இப்பொழுது மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் எதுக்கு இந்த சென்டென்ஸ் கொடுத்தேன் அப்படின்னா, இட்டு வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்க்கல. ஓகே, அப்போ மழை அப்படிங்கிறதுல வந்து ஆண் பால் பெண் பால் இதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது, ஹீ ஷீ இட் தேன்னு சொல்ல முடியாது. ஸோ இட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சென்டென்ஸை நீங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் இந்த 3 சென்டென்ஸ் விதமா நீங்க இங்கிலீஷ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும். நீங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து என்ன பண்ணிக்கலாம், இந்த ஆன்சரை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே.
ஸோ நீங்க ஆன்சரை செக் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ சம் மோர் சென்டென்சஸ் நான் கொடுக்குறேன் பாருங்க. இப்பொழுது அவன் தூங்கிக் கொண்டு இருக்கிறான். ஸோ இதுல நான் உங்களுக்கு அந்த மெயின் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த தூங்குறது அப்படிங்கிற வேர்டுக்கு உண்டான இங்கிலீஷ் வேர்டு மட்டும் கொடுத்துருக்கேன், ஒரு க்ளூவா கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்லீப், அந்த தூங்குறது அப்படிங்கிறதுக்கு இங்க அந்த மெயின் வேர்ப் என்ன, ஸ்லீப். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்க உங்களுடைய ப்ராக்டிஸா நீங்க செஞ்சு பாருங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸா சேஞ்ச் பண்ணி கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. The next sentence, இப்பொழுது அவள் பாடிக்கொண்டு இருக்கிறாள். ஸோ பாடிக்கொண்டு இருக்கிறது, பாடுறதுக்கு என்னது, சிங் அப்படிங்கிற வேர்டு தான் மெயின் வேர்ப். இதை வச்சு 3 types of sentences நீங்க ஃப்ரேம் பண்ணணும். The last one, இப்பொழுது நாங்கள் சுத்தம் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்ப நாங்கள் அப்படிங்கிறதுக்கு என்னது, we. சுத்தம் செய்யறது, அப்போ இந்த இடத்துல சுத்தம் அப்படிங்கிறதுக்கு உண்டான verb என்ன, clean. ஸோ இதை வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் கொஸ்டின் சென்டென்ஸ் நீங்க இப்போ ஃப்ரேம் பண்ணி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரையும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நியூ பர்சனாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய காமெண்ட்ஸ் என்ன, ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்க. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.